வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ OA வால்யூம் இண்டிகேட்டர் ஃப்ரீ. ஸோ இது என்ன இண்டிகேட்டர், இதை நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டூல், அதாவது அது ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, அது நம்ம வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் இதில் வந்துட்டு ஒரு டூலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுட் வந்துட்டு இதில் எல்லாமே மேக்ஸிமம் கிளியர் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவா அதுவான்னு சொல்லி டவுட் கேட்குறீங்க. அது வந்துட்டு அந்த டவுட் வந்துட்டு வர வேண்டாம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு டவுட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறத விட வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எனக்கு அதில் கமெண்ட் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் டவுட்டை மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கால் சைடில் ஓஏ எவ்வளோ இருக்குது, புட் சைடில் ஓஏ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கிடைக்காது. ஸோ இது வந்து ப்ரோக்கர் டெர்மினலில் இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அவ்வளோ கிளியராக நம்மளால் வந்துட்டு அதை விசிபிளாக பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு டம்மியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு லைன், அதே மாதிரி வால்யூம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அதாவது வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேஷன் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் கீழே இந்த இண்டிகேட்டர் லிங்க் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வீடியோ பாருங்கள், முழுமையாக பாருங்கள். ஓகே, இதோட இது என்ன நான் உங்களுக்கு சொல்லி இது பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஒரு இன்றைக்கி ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,200 அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கரெக்டான இதை கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இயர் இருக்கும் 2026, இப்போ 4வது மாதம். ஓகேவா? ஸோ 04 அப்படிங்கிறது அடுத்த கான்டாக்ட் வந்து நமக்கு 21. ஸோ இப்போ அடுத்த கான்டாக்ட் 21 முடிஞ்சுன்னா அடுத்த கான்டாக்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 28 கான்டாக்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இந்த எக்ஸ்பிரி டேட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இப்போ எக்ஸ்பிரி டேட் வந்துட்டு இப்போ நான் இதில் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் திருப்பி இதை நான் இது பண்ணுறது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? நான் இதில் இந்த டேட் எடுத்துட்டேன். அதாவது என்னென்னா இதை எடுத்துட்டேன், எக்ஸ்பிரி டேட் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்பிரி டேட் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன லைன் மட்டும் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக அந்த வால்யூமோட பிரேக் அவுட் லைன் மட்டும் தான் எனக்கு வரும். ஓகேவா? இந்த சைடில் இருக்கிற ஓஏ பேஸ்டு உடைய லைன் வந்து எனக்கு வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான எக்ஸ்பிரி டேட்டை அதில் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டான எக்ஸ்பிரி டேட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,200. ஓகேவா? ஓகே, ஸோ மேலே இருக்கு பாருங்கள் எக்ஸ்பிரி டேட்டு. ஸோ 26 அப்படிங்கிறது இந்த வருஷம். ஓகேவா? 04 அப்படிங்கிறது மந்தோட இது. ஓகேவா? 4வது மாதம். அடுத்து வந்துட்டு கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படிங்கிறது அடுத்த கான்டாக்ட். நமக்கு அந்த 21 கான்டாக்ட் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால 21 கான்டாக்ட். இப்போ நீங்கள் கரெக்டான ஒரு டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இந்த லைனை வந்துட்டு நீங்கள் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு ஒருக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப் 100 பாயிண்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 50 பாயிண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 50 பாயிண்ட் அப்படி நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு ஒருக்க இந்த வால்யூம் பேஸ்ட் ஓஏ லைன் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்துட்டு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திரும்பவும் நான் சொல்லியிருந்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரிஜினல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கப்பட்ட ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டரில் நம்ம வந்துட்டு மெயினாக நீங்கள் எக்ஸ்பிரி டேட்டு, ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதை வந்துட்டு நீங்கள் 100 கேப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 50 கேப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு 100 கேப் அப்படிங்கிறது அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ஓகே,
ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு மெயின் ஒரு வால்யூம் பிரேக் அவுட் ரேஞ்ச். ஸோ டெய்லி எவ்ரி டேஸ் இந்த மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு மொமெண்டம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மொமெண்டத்துக்கு நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்கோம். இது விவேப் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவேப் கிடையாது, மூவிங் ஆவரேஜும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்டிபி ஃப்ளோ லைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்டிபி ஃப்ளோ லைன். ஸோ ஒரு ப்ரைஸ் வந்துட்டு எப்படி எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகி வரும். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு விவேப் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விவேப் நீங்கள் போடும்போது விவேப்புக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ விவேப் எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக அந்த ஃப்ளோ லைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஃப்ளோவை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளோ லைன் வரும், அதே மாதிரி வால்யூமோட பிரேக் அவுட் லைன் வரும். ஓகேவா? இப்போ நான் 200 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வரும். சைடில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் நமக்கு வராது. ஸோ ஓஏங்கிறது ஒன்லி ஃபார் நீங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வராது. புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன வரும், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் எடுத்தாலும் சரி, புட் எடுத்தாலும் சரி, இந்த வால்யூம் பிரேக் அவுட் லைன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளோ லைன் வந்துடும், எல்டிபி ஃப்ளோ அது வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த எல்டிபி ஃப்ளோ லைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வரும். ஓகே, இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த எல்டிபி ஃப்ளோவுக்கு மேலே கேண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஸோ அதேமாதிரி எல்டிபி ஃப்ளோவுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ மார்க்கெட் வந்துட்டு அடுத்து வந்துட்டு ரேஞ்சு ப்ரைஸ் எல்டிபி கீழே வருதா, ட்ரெண்டு என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் அதை நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அது கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஸோ அது கீழே வந்துட்டு திருப்பி எக்ஸாக்ட் மேலே போய் க்ளோஸ் வைக்கும்போது அதை நம்ம வந்துட்டு அதான் விவேப் மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ கம்பேர் பண்ணும்போது விவேப்போட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ விவேப்போட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று இது வந்துட்டு அந்த ஓஏங்கிறது வந்து நான் சொன்னல, ஸோ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அட் சேம் டைமில் நீங்கள் வந்துட்டு ஸ்பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சார்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஓஏ வராது. ஓகேவா? ஸோ இது ஸ்பாட்டில் வரும். ஸோ இதை டார்கெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வால்யூம் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் ரேஞ்ச் வால்யூம் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இங்கே எல்டிபி ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு லைன் வரும். ஸோ இது வந்துட்டு அந்த ஏடிஎம் இதை பேஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு அந்த ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய சார்ட்டோட ஃபியூச்சர் சார்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சர் சார்ட்டோட பேஸ் பண்ணி அந்த எல்டிபி ஃப்ளோ அதை கால்குலேஷன் பண்ணி வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்பாட்டோட சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸும் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரைஸையும் கால்குலேஷன் பண்ணி ஒரு ஃப்ளோ லைன் இங்கே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்டிபி ஃப்ளோ அப்படிங்கிறது பேர். ஓகே, ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. சரி, இந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நல்லா கவனமாக பாருங்கள். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா விஷயத்தையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்துட்டு இங்கே வந்துடும். ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணோன்னா அந்த லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு இங்கே இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இது வந்து இண்டிகேட்டரோட இருக்கக்கூடிய இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா அந்த பேஜ் வந்து இந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்னென்னா ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆட் ஃப்ரம் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் அப்படி போயிட்டு உங்களுடைய இண்டிகேட்டரில் நீங்கள் ஆட் ஃபேவரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இண்டிகேட்டரில் போயிட்டு இங்கே என்ன இருக்குது, ஸோ வால்யூம் ஓஏ அப்படின்னு இருக்குதா. ஸோ இதே நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வால்யூம் ஓஏ அப்படின்னு நான் கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். ஸோ என்னுடைய ஃபேவரைட் இருக்கா. ஸோ ஃபேவரைட்டில் இந்த இண்டிகேட்டரோட பேர் வந்துருச்சா. ஸோ இதை நீங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்னல, ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு நான் திருப்பியும் ஒரு தடவை நான் காமிச்சிருந்தேன்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்துருந்தேன், இண்டிகேட்டரை எடுத்துட்டு இப்போ நான் இண்டிகேட்டரில் போய் சர்ச் பண்ணுறேன். கவனமாக பாருங்கள். ஸோ ஓகே, இங்கே போயிட்டு நான் சர்ச் இப்போ புதுசாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வால்யூம் அப்படிங்கிற இண்டிகேட்டரை நான் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இதில் எக்ஸ்பிரி டேட் முதற்கொண்டு இதில் கரெக்டாக வருது. ஏன்னா நான் வந்துட்டு ப்ரீவியஸ்லேயே இந்த இண்டிகேட்டரில் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்பிரி டேட்டு. ஸோ ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வந்து நாளைக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதில் இங்கே இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த காண்டாக்ட் மாறும்போது இப்போ அடுத்த காண்டாக்ட் நமக்கு எப்போ அப்படின்னா, ஸோ அதையும் பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்த காண்டாக்ட் நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 28 காண்டாக்ட். ஓகேவா? ஸோ இப்போ 28 காண்டாக்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த காண்டாக்ட் மாறும்போது அந்த காண்டாக்டை மட்டும் மாற்றிக்கணும். ஸோ வீக்லி நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் மட்டும் அதில் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த டேட் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க. ஸோ 21 இருக்கா? ஸோ இதை 28 அப்படின்னு நீங்கள் போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த 28 முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் அப்படியே வந்துட்டு நான் 04 அப்படின்னு இருக்கிறத 05 மாற்றணும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த வீக்லி காண்டாக்ட் டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் நல்லா உங்களுக்கு யாராவது நீங்கள் தெரியல, இதில் முதல்ல இருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. எல்லா விஷயமும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு எனக்கு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.